சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உள்ளத்தின் நிறைவிலிருந்து பாடுவோம், ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடுவோம். யாரும் பாடாம இருக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நல்ல சத்தமாக வாயை திறந்து பாடணும். வாய்க்குள்ளே முடங்க கூடாது. நல்ல வாயை திறந்து சத்தமா நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் சொல்லியிருக்கு. அதனால இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அந்த டெக்ஸ்ட் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் கர்த்தருக்கு மகிமையாக நாம் பாட போகிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை இயேசுவின் நாமமே திருநாமம். ஆத்துமமே என் முழு உள்ளமே அடுத்த வாரம் பாட போறோம். ஆத்துமமே அந்த பாட்டு தெரியும்ல, அந்த பாட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றேன். அதுவும் அர்த்தத்தோட நான் போட்டிருக்கேன். அதனால அடுத்த வாரம் வரும்போது அந்த பாட போறோம். இன்னைக்கு நம்ம பாடுவோம் இயேசுவின் நாமமே, சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். எல்லாரும் சத்தமாக இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. பாடுங்க சத்தமாக. காசினியில் அதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம். எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேய மனமுத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேய மனமுத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவ நாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், அடி கண்டதிர்ந்து பயந்தோடும். எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பட்சமுடன் ரட்ச
ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவப் பிணிகள் தீர்க்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவப் பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். அதுல அந்த கடைசி வரி மட்டும் சில பேர் நம்ம தப்பா பாடுறோம். ஆனா பழக்கத்துல அப்படி பாடுறோம். இயேசுவின் நாமமே போடுங்க பாரு. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். நாமம் இல்ல, நாமும். நாமும் தொழுவோம். சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா பாடினீங்க எல்லாரும். ஆனா நிறைய பேர் சத்தம் வர மாட்டேங்குது. நல்ல வாயை திறந்து ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தத்துல பாடணும், இந்த சத்தத்துல பாடணும். அடுத்த வாரம் பாடும்போது இப்படி வாய்க்குள்ளே முடங்கிட்டு, சில பேர் சத்தமே வர மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நல்ல வாயை திறந்து சத்தமா பண்ண. அப்படி பாடின பாத்தீங்களா? இயேசுவின் நாமமே அப்படி பாடணும். இயேசுவின் நாமம் அப்படி பாடி உங்களுக்கே கேட்காது போல நீங்க பாடுறது. உயிரே இல்லாம செத்து போன மாதிரி பாடக்கூடாது. செத்தவங்க வாயில வைப்பாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாடக்கூடாது. நீங்க வாயை திறந்து சத்தமா பாடணும். நல்ல உயிரோட ராமின்னு சொல்லுங்க. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து பாடிடுவோம். அந்த ஒரு வரி பாடுவோம் நல்ல சத்தமா. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் மேல பாருங்க. நல்ல திடகாத்திரம் பாருங்க, ஜிம்பாடி மாதிரி இருக்கீங்க, பாடுறீங்க. நல்ல சத்தமா பாடுங்க, வாயை திறந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். அல்லேலூயா. இப்பதான் ஒரு கொயர் மாதிரி இருக்கு, சர்ச்சே ஒரு கொயர் மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இங்க இருந்து பாடுறவங்களோட இங்கதான் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால நல்ல சத்தமா உள்ள நிறைவோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது எப்படி பாடணுமா? என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு பாடணும். அல்லேலூயா.